என்னவென்று அழைத்து வந்தாய்? பூலோகவாசி என்னை கணக்கு கேட்டார் என்று அழைத்து வந்தேன். எங்க இருக்கிறாங்க அந்த பூலோகவாசி? காட்டு. பார்க்கவில்லையா? பார்க்கவில்லையா என்று என்ன கேட்கிறான்? ஆனா பைத்தியக்காரா, பூலோகவாசி கணக்கு கேட்டார் என்று அழைத்து வந்தான். இந்த பூலோகத்திற்கு பாவம் இந்த பெண் என் பாதத்திலே விழுந்தாள். பார்ப்பதற்கு பூவும் பொட்டோடு இருக்கிறாளே, தீர்க்க சுமங்கலி பவா என்று வாழ்த்தினேன். வாழ்த்தியது தவறு கிடையாது. தொட்டு தாலி கட்டிய கணவன் இறந்து கிடக்கின்றாளாம். ஐயோ போவமே, ஐயோ தெரியாது. இறந்து போன அந்த பிணத்துக்கு என்னால் எப்படி உயிர் கொடுக்க முடியும்? உயிர் கொடுத்து தாராக வேண்டும். வணக்கம். மூட்டை உழையக்கூடிய மகாவிஷ்ணு வந்திருக்கு. என்ன சற்று முன்னுதான் வந்தாய். எனக்கு வந்தாய். கைலாயம் சென்றேன், ஈசனை கண்டேன், பாதவும் பணிந்து விட்டேன். இருந்த போதிலும் தங்களை காணலாம் என்று ஓட்டோட்டமாக ஓடி வந்திருக்கிறேன். பூலோகத்திலே ஒரு அதிசயத்தை கண்டேன். என்ன தெரியுமா? அதாவது பார்த்தால் கொடுத்தவன் விழிக்கிறான், அதை பார்த்தவன் சிரிக்கிறான். அதற்கு விளக்கம் தெரியாமல் தவித்துக் கொண்டு உங்களிடத்திலே ஓடி வந்திருக்கின்றேன். அப்படியா? உண்மைதான். ஒன்றும் புரியவில்லையே. புரியவில்லையா? கொடுத்தவன் விழிக்கிறான், அதை பார்த்தவன் சிரிக்கிறான். அப்படியா? ஆமா. அதற்கு விளக்கம் தெரியாமல் தங்களை அழைத்து செல்லலாம் என்று வந்திருக்கிறேன். அந்த அதிசயத்தை நானும் பார்க்க வேண்டுமா? புறப்படுங்கள், போகலாம். ஆமா சுவாமி, தீர்க்க சுமங்கலி பவா என்றால் என்ன? ஒரு பெண் பூவும் பொட்டோடு இருப்பதான் தீர்க்க சுமங்கலி பவா என்று உரைத்தேன். அப்படி என்றால் கணவரோடு சேர்ந்து வாழ பெண்ணை பார்த்துதான் நீங்கள் தீர்க்க சுமங்கலி பவா என்று பார்க்க வேண்டும். ஆனால் என்னை தொட்டு தாலி கட்டின கணவர் தான் இருந்து கிடக்கின்றார். இருந்து விட்டாரா? ஆமா, நான் தவறாக சொல்லிவிட்டேன். சுவாமி, நீங்க யார்? தேவர்கள். உங்களுடைய வாக்கு பொய்யாக கூடாது. இப்பொழுதே என் கணவருக்கு கொடுக்க முடியாதுமா. இல்லன்னா நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ உங்களை பின்தொடர்ந்து. அதே நாளதா பார்த்து விட்டேன். கொடுத்து விட்டீர்களா? கொடுக்க முடியவில்லை. என்ன நடந்தது? இருந்த போன பெண்ணிற்கு உயிர் கொடுக்கும் என்று பெண் சொல்கிறார். அவளுடைய கணவன் இறந்து விட்டால் உயிரை கேட்கின்றாளா? கொடுங்க. கொடுக்க முடியாது. காக்கும் கடவுள் அல்லவா?
10 அவதாரங்கள் புரிந்த பரந்தாமன் அல்லவா நீங்கள்? உயிரை கேட்கிற கொடுங்க. நாரதா, என்னால் அந்த பெண்ணிற்கு உயிர் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதா? உயிரை கொடுக்க முடியாதா? முடியவே முடியாது. தாத்தா, உயிரை கொடுக்கவில்லை என்றால் வைகுந்தத்திலே உங்களுக்கு இடம் கிடையாது. அப்படியா? உண்மைதான். அதோ பார்த்தீர்களா புன்னை மரம்? ஆமா. அந்த புன்னை மரத்திற்கு காவலாக இருக்க வேண்டும். அப்படியா? ஆமா. அப்படியா? நானும் சென்று வருகின்றேன். சுவாமி, வைகுந்த வாசனை சந்தித்தால் என் கணவனுக்கு உயிர் வந்துவிடும் என்று உரைத்தீர்கள். அவரை பார்த்தேன், அவருடைய பாதத்தையும் வழங்கினேன். காக்கும் கடவுளாக விளங்கக்கூடிய அந்த பாற்கடல் வாசன் பரந்தாமனை நினைத்தால் உடைய கணவனுக்கு உயிர் வரும் என்று நினைத்தேன். உனக்கும் நல்லதொரு யோசனை கூறினேன். வரவில்லை என்றால் நான் என்ன செய்வது? ஆளுவிட நான் வரேன். சுவாமி, உங்களை விட போவது கிடைக்காது. நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ உங்களை பின்தொடர்ந்து வருவேன். என்ன செய்வது? பத்மாவதி, மீண்டும் நல்லதொரு யோசனையை கூறுகின்றேன். என்ன தெரியுமா? முக்கண் படைத்த பரமன் அந்த கைலாய வாசனை வணங்கினால் உடைய கணவருக்கு உயிர் கொடுப்பார். படியலுக்கும் கர்த்தாவை நினைத்து வணங்கினால் உடைய கணவருக்கு உயிர் கொடுப்பார். உண்மையாக உறுதியாக மாற்றம் கிடையாது. மாற்றமே கிடையாது. அப்படியா? உண்மைதான். ஏனென்றால் உங்கள் வார்த்தை மீது எனக்கு நம்பிக்கையே வரவில்லை. ஏனென்றால் இருவரை பார்த்து விட்டாய் அல்லவா? இது கண்டிப்பாக நடக்கும். நானும் ஒரு மானிட பெண். உண்மைதான். என்னால் எப்படி சுவாமி அங்க செல்ல முடியும்? நீயே போற? நான் தான் இருக்கல தபால்காரன். நான் சென்று அழைத்து வரேன். ஜெகதீஸ்வரா, இந்த உலகத்திற்கு படியெழுக்கக்கூடிய பரமேஸ்வரா, உங்களை சந்தித்தால் என் கணவருக்கு உயிர் வந்துவிடுமா? அத்தான், இப்பொழுது அந்த பரமேஸ்வரனை சந்திக்கின்றேன். அத்தான், அமைதியான நதியினில் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலும் அமைதியான நதியினிலே ஓடம் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலும் நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலும் ஆற்றங்கரை ஓரத்திலே ஆடி நிற்கும் நானலடி காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மரம் பேரதி காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மரம் பேரதி அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும்
கரிதனை எள்ளி புதித்தவன் பிரம்ம சிரசினை கிள்ளி எறிந்தவன் நானே சிவமே ஓம் நமச்சிவாய நமः. ஓம் நமச்சிவாய நமः. ஓம் நமச்சிவாய நமः. ஓம் என்ன பிரணவத்தில் உட்பொருளாக கொண்டு ஓங்கார நாதத்தின் வழியாகி சக்தியின் சமேதனாகி நந்தி காவல் செய்ய பூத கணங்கள் புடைசூழ இந்த வெள்ளியங்கிரி மலையிலே படியளக்கும் பரமேஸ்வரனாக யானை முதல் எறும்புக்கடை 84 லட்சம் ஜீவ வேதங்களுக்கு படியளக்கும் பரமனாக காட்சி தந்து வருகிறேன். பக்தர்களை காக்க வேண்டும், பக்தர்களை அழிக்க வேண்டும், பிறகு வரிசைப்படுத்த வேண்டும். இதுதான் மும்மூர்த்திகளின் நிலைமை. மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தியாக விளங்கக்கூடிய ருத்திர என்று சொல்லும்படியா சிவனேசர். இந்த கைலாயத்தில நாரதர் வீணை காலம் கேட்கிறது. நாரதர் வருவதாக தெரிகிறது. நமோ நாராயண நாராயண தாத்தா வாழ்த்துங்கள். நாரதா தாத்தா நாரதா தாத்தா நாரதா வா தாத்தா வா வா தாத்தா தாத்தா எடையாளு பரமேதா என்னையாலும் பரமேதா துணையாகவா எடையாளு பரமேதா துணையாகவா கைலை வாழ்த்தா உமையால் பார்த்தா எடையாளு பரமேதா துணையாகவா துணையாகவா சிவமே அணையாத துணை ஜோதியே ஓம் என்னும் மகதேவா உமையவள் கருள் பாதா நம்பினோர் கருள் பொரியும் நடன சிங்காரா சம்போ மகதேவா சதுர்முறை பொருளேவா நாரதா முக்காலத்தையும் உணர்ந்தவண்ணி ஒரு நொடி பொழுதில் 3 லோகத்தை சுத்தி வரக்கூடிய நாரத மகாமுனிவர் அழகான கானத்தை இணைத்திருக்கிறார். இசைக்கு உருகா எதற்கு உருகா ஒரு சமயத்திலே தென்னிறங்க யாழக்கூடிய ராவணன் என்னை குறித்து சங்கராபரணம் என்ற ராகத்தை பாடினான். உண்மைதான். அவன் இசைக்கு இணங்கி அவனுக்கு ஈஸ்வர பட்டத்தையே கொடுத்தவன் நான். நாரதா சைலன்ஸ்.
நாரதா, தாத்தா வாய்ப்படி காலை பொழுது வந்து விட்டது. உண்மைதான் அதிகாலை வேளையில் வந்தார். இந்த தாத்தாவை பார்த்தார். உண்மைதான் என்னிடத்திலே ஆசீர்வாதம் பெற்றார். பெற்று நாரதா, தாத்தா மீண்டும் எதற்காக இந்த கைலங்கிரி வந்திருக்கிறார்? தாத்தா என்னுடைய கடமை என்ன? பூலோகத்தை சுற்றி வரும் நேரத்திலே பூலோகம் சென்றிருந்தேன். பூலோகத்திலே பூலோக வாசி என்னை பார்த்து ஒரு கணக்கு கேட்டு விட்டான். என்னடா நாரதா, என்னை பார்த்து கணக்கு கேட்கலாமா? உன் கலகத்தை என்னிடத்தில் துவக்குகிறாயா? கலகமா? டேய், இல்லை தாத்தா. முக்காலத்தையும் அணிந்தவன் நீ. இப்படி வா. தாத்தா ஒரு பூலோக வாசிய என்னிடத்திலே கணக்கு கேட்டான். கணக்கு கேட்டான். என்ன கணக்கு அது? என்ன கணக்கு தெரியுமா? 10 காலில் 8 கால் போனால் களத்துக்கு மேலே 2 கால். நாரதா, தாத்தா அவன் கேட்ட கேள்வி மீண்டும் கூறு. 10 காலில் 8 கால் போனால் களத்துக்கு மேலே 2 கால். 10 காலில் 8 கால் போனால் போனால் களத்துக்கு மேல் 2 கால். எனக்கு விடை தெரியவில்லை. விரைந்தோடி வந்து விட்டேன் கைலாயும். நாரதா, முக்காலத்தையும் உணர்ந்தவன் நீ. உண்மைதான். உனக்கு இது விடை தெரியவில்லை. எனக்கு விடை தெரியவில்லை தாத்தா. இந்த வா. என்ன தாத்தா? நாரதா, தாத்தா இதற்கு விடை எனக்கும் தெரியவில்லை. உனக்கு தெரியவில்லையா? ஆமா, ஆ, யாராவது இருக்கிறார்களா? யாரும் கிடையாது. நீ ஒரு ஆள் இருந்தா போதும். எதுக்கு? கண்டபாடா நாரதா. நாரதா, தாத்தா உன்னை கேள்வி கேட்டது யார்? பூலோக வாசி. பூலோக வாசியா? ஆமா. ஆமா, அந்த பூலோக வாசியை நான் பார்க்க வேண்டும். அப்படியா? அதற்கு தான் அழைத்து செல்ல வந்திருக்கின்றேன். எங்க? அந்த கணக்கு கேட்டவனை. ஓ, அழைத்து செல்வதற்காக. ஆமா. நாரதா, தாத்தா உன்னை நம்பிதான் வருகிறேன். நன்றி வா. ஏதாவது விபரீதம் ஏற்பட்டது, நடக்காது. உன்னை சாவடிச்சிடுவேன். எப்படி நடக்காது? சொல்லு வா. எங்கே நீயோ காலடி ஓசையை காத்திருப்பேன். வளர்ந்தவுடன் உன்னாசை முகத்தை பார்த்திருப்பேன். உன் காலடியோ எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடி. என்னை வாழ்த்துங்கள் சுவாமி. என்ன ஒரு பதிபக்தி! மங்கையே, தீர்க்க சுமங்கலி பவா, தீர்க்க சுமங்கலி பவா, தீர்க்க சுமங்கலி பவா. ஆமா சுவாமி,
தீர்க்க சுமங்கலி பாபா என்றால் என்ன? பெண்ணி, தீர்க்கமான ஆயுளோடு கணவன் இறப்பதற்கு முன்பாக பூவும் பொட்டோடு பூசிய மஞ்சளோடு எமது பாதத்தை வந்து அடையவர்களை தீர்க்க சுமங்கலி பவா என்று வாழ்த்தினேன். ஆகையால் பார்த்தாயா, அழகான திருமணம் கோலம், உன் அழகான திருமேனியில் மஞ்சள், அழகான திலகம், கூந்தலிலே பூ, இது உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தீர்க்க சுமங்கலி பவா என்று வாழ்த்தினேன். சுவாமி, அப்படி என்றால் கணவரோடு சேர்ந்து வாழும் பெண்ணை பார்த்துதான் நீங்கள் தீர்க்க சுமங்கலி பவா என்று பார்த்த வேண்டும். இதில் என்ன மாற்றம் இருக்கிறது? அதானே உண்மை. அதானே உண்மை. ஆனால் என்னை தொட்டு தாலி கட்டின என்னுடைய கணவர் தான் இறந்து கிடக்கின்றாரே. அங்க பாருங்க. சுவாமி, உன் கணவன் இறந்து விட்டானா? இறந்து விட்டார். உன்னை பார்த்தா தீர்க்க சுமங்கலி பவா என்று வாழ்த்தி விட்டு. ஆமா பத்மாவதி, சுவாமி, நான் வாழ்த்தியதை யாரும் கேட்கவில்லை அல்லவா? நம் இருவரும் தவிர வேற யாருமே கேட்கவில்லை. நிச்சயமாக. பத்மாவதி, கணவர் இறந்து விட்டார், செய்ய வேண்டிய கடன்களை செய்ய நான் சென்று. சுவாமி, வேண்டாம். எதற்காக இந்த பயம், எதற்காக இந்த பதட்டம்? ஏனென்றால் பயமாக இருக்கிறது. வழியளக்கக்கூடிய பரமன் நானே தவறு செய்தேன் என்று தெரிந்தால் இந்த பாமர மக்கள் என்னை என்ன செய்வார்கள்? ஆகையால் நான் வாழ்த்தியதாக இருக்கட்டும். உன் கணவன் இறந்து விட்டான், நான் என்ன செய்வது? சுவாமி, நான் சென்று வருகிறேன். இங்க பாருங்க, இந்த இடத்துல நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கிறோம். இந்த உண்மை வேற யாருக்குமே தெரியாது. இந்த உண்மையை மூடி மறைக்க வேண்டும் என்றால் இப்பொழுது என் கணவருக்கு நீங்க உயிர் கொடுங்க. உன் கணவனுக்கு நான் உயிர் கொடுக்க வேண்டும்? ஆமா. பைத்தியக்காரி, இந்த மண்ணிலே இறந்தவர்கள் எல்லாம் உயிர் பெற்று விட்டார். இந்த பூலோகத்தில் பூமி பாரம் தாங்க முடியாமல் போய்விடும். சொல்வதை கேள். இதை விடுத்து வேறு ஏதாவது கேள், தடை இல்லாமல் தருகிறேன். எனக்கு இது ஒன்று மட்டும்தான் வேண்டும், வேற எதுவுமே வேண்டாம். கல்லில் இருக்கும் தேரைக்கும் கருவில் இருக்கும் சிசுவுக்கும் படியளக்கக்கூடிய பரமன், இறந்து போன உன் கணவனுக்கு என்னால் உயிர் கொடுக்க முடியாது. போ. இதுதான் உங்களுடைய இறுதியான முடிவு? நிச்சயமாக உறுதியான முடிவும் கூட. அப்படி என்றால் சுவாமி, இல்லன்னா நீங்கள் எங்கெல்லாம் போறீங்களோ உங்களை பின்தொடர்ந்தே வருவேன். பத்மாவதி, என்னுடன் வரப்போகிறாயா? ஆமா. அடிப்பார், என் இடபாகத்திலே ஒருவர், என் சடமுடியிலே ஒருவர், உன்னை நான் எங்குதான் வைப்பது? அப்படி இல்லை என்றால் என் கணவருக்கு உயிர் கொடுங்க. கொடுக்க முடியாது. இல்லைன்னா உங்களை விட போவதே கிடையாது. இதற்கெல்லாம் காரணம் அந்த நாரதன் பண்ண வேலை. உலகத்திலே ஒரு பூலோகவாசி கணக்கு கேட்டான் என்று என் கணக்கை முடித்து விட்டான். பார்த்தாயா? எங்க இருக்கிறான் அந்த நாரதன்? நாரதா, உன்னை தவறு செய்து விட்டாயடா. என்னவென்று அழைத்து வந்தாய்? பூலோகவாசி என்னை கணக்கு கேட்டார் என்று அழைத்து வந்தேன். எங்க இருக்கிறான் அந்த பூலோகவாசி? காட்டு. பார்க்கவில்லையா? பார்க்கவில்லையா என்று என்ன கேட்கிறான்? ஆனா பைத்தியக்காரா, பூலோகவாசி கணக்கு கேட்டார் என்று அழைத்து வந்தான். இந்த பூலோகத்திற்கு பாவம் இந்த பெண்
என் பாதத்திலே விழுந்தான். பார்ப்பதற்கு பூவும் பொட்டோடு இருக்கிறாளே, தீர்த்த சுமங்கலி பவா என்று வாழ்த்தினேன். வாழ்த்தினார். வாழ்த்தியது தவறு கிடையாது. தொட்டு தாலி கட்டிய கணவன் இறந்து கிடக்கின்றானாம். ஐயோ போவமி. ஐயோ கோவிந்தா, எனக்கு ஒண்ணும் தெரியாது. வாடா. தாத்தா, இறந்து போன அந்த பிணத்துக்கு என்னால் எப்படி உயிர் கொடுக்க முடியும்? உயிர் கொடுத்து தாராக வேண்டும். அப்படி இறந்து போனவருக்கெல்லாம் உயிர் கொடுத்தார். கொடுத்து விட்டால் இந்த பூமி பாரம் தாங்குவது யார்? பூமாதேவி. ஒரு சமயத்திலே பூமி பாரம் தாங்க முடியாமல் 18 நாள் பாரத போர் ஏற்படுத்தி இப்பேற்பட்ட இன்னல்கள் எல்லாம் நடந்தது. உண்மைதான். அப்போ இறந்து போனவருக்கெல்லாம் உயிர் கொடுத்தார். பூமி தாங்காது. ஆகையால் அந்த பெண் பத்மாவளி திருத்து எடுத்து கூறு. நான் கூற வேண்டுமா? நான் சென்று வருகிறேன். நீங்களே கூறிவிடுங்க. சற்று இல்லைங்கள், உங்களுடைய வாக்குவாதம் பிறகு இருக்கட்டும். என் கணவருக்கு உயிர் கொடுங்க. இவன் நம்மள விடுற மாதிரி இல்ல. தாத்தா, இறுதியாக கூறுகிறேன், உன் இறந்து போன கணவனுக்கு உயிர் தர முடியாது. இல்லனா நீங்க இருவரும் எங்கெல்லாம் போறீங்களோ உங்களை பின்தொடர்ந்தே வருவேன். தாத்தா, நாரதா, தாத்தா, நீங்கள் யார்? கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கனவில் இருக்கும் சிசுவுக்கும் படியலுக்கும் கத்தாவல்ல நீங்கள். அப்படி இருக்கும்போது அவருடைய கணவனுடைய உயிரை கொடுத்து விடுங்கள். ஆனா பைத்தியக்காரா, என்ன தாத்தா? இறந்து போன சடலத்துக்கு எப்படியடா உயிர் கொடுப்பது? அப்படி என்றால் உனக்கு கைலாயத்திலே வேலை கிடையாது, படைக்கும் படியலுக்கும் தொழிலும் கிடையாது. படி அளக்கிற வேலை எனக்கு இல்லையா? உனக்கு இனிமேல் கிடையாது. நீ அளக்க போறியா? வேலையில பார்த்து விடலாம். படி அளக்க முடியாது. முடியாது. ஆகையினால் அதோ பார்த்தீர்களா வில்வ மரம், அந்த வில்வ மரத்திற்கு காவலாக இருக்க வேண்டும். அடப்பாவி, பக்தர்கள் என்னை வேண்டுவதற்காக வில்வ இலையிலே என்னை அர்ச்சனை செய்வார்கள். உண்மைதான். அந்த வில்வ மரத்துக்கு நான் காவல் காவல் புரிய வேண்டும். கூறுவது நாரதன். நாரதன் துவைக்கிருக்கிறான் கலகத்தை. நன்மையிலே முடியும். சென்று வருகிறேன். பெண்ணே, சுவாமி, சென்று வருகிறேன். உயிர் முடியாது. பத்மாவதி, நானும் சென்று வருகின்றேன். இல்லைங்கள் சுவாமி, என்ன? நீங்கள் உரைத்த பிரகாரம் மும்மூர்த்திகளை சந்தித்து விட்டேன். சந்தித்தாய்? ஆனால் என் கணவருக்கு உயிர் வந்த பாடே கிடையாது. உயிர் வந்த பாடே கிடையாது. இல்ல, உங்களையும் விடப்போவது கிடையாது. விடப்போவது கிடையாது. என் கணவருக்கு உயிர் கொடுங்க. இல்லன்னா நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ உங்களை பின்தொடர்ந்து வருவேன். என்ன சங்கடமா போச்சு பத்மாவதி? மீண்டும் நல்ல யோசனை கூறுகின்றேன் கேள். என்ன? ஒரு பொருளை தொலைத்து விடுகின்றோம். அந்த பொருளை எங்கே தேடுகின்றோம்? தொலைத்த இடத்தில் பொருளை தேடினால்தான் பொருள் கிடைக்கும். ஆகையினால் உடைய கணவனுடைய உயிரை பறித்தவன் யார்? யார்? அந்த வைவ சொல்லப்பட்டது ஆளக்கூடிய யமதர்மன். ஐயோ, அவன் தான் உடைய கணவனுடைய உயிரை பறித்திருக்கின்றான். உண்மைதான். அவனை வணங்கினால் உடைய கணவனுடைய உயிரை மீண்டும் கொடுத்து விடுவான். நிச்சயமாக. நிச்சயமாக. அப்படியா? ஆமா. அப்படியா? சென்று வா. சர்வ ஜாக்கிரதை காவல்.